வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி ஜோதிடர். மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்கும் புத்தாண்டு பலன்களை இப்போது பார்ப்போம். 12 ராசியில் நேயர்கள் அனைவரும் இந்த தமிழ் புத்தாண்டில் இனிமையாக அமைய என் வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் நன்மை பெற இறைவனை வேண்டுகிறேன். மேசராசிக்காரர்களே, நான் உங்கள் ஆனந்தி ஜோதிடர். 5ஆம் அதிபதி சூரிய பகவான் மேசத்தில் உச்சமாவதால் உங்களை விட்டு பிரிந்த குழந்தைகள் உங்களுடன் வந்து சேர்வார்கள். 5இல் கேதும் 11இல் ராகும் இருப்பதால் குலதெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கும். நீங்கள் தலைவராகும் நேரம் இது. குரு பகவான் 10இல் இருப்பதால் கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு கிடைக்கும் அல்லது கவர்மெண்ட் சார்ந்த வேலை செய்யலாம். 12இல் சனி பகவான் புதனுடன் சேர்வதால் 6ஆம் வீட்டை பார்ப்பதாலும் அடுத்தவர்கள் உங்களுக்காக வேலை செய்வார்கள். செவ்வாய் 6, 7ஆம் வீட்டை பார்ப்பதால் மனைவி பங்காளிகள் வழியில் தொந்தரவு இருக்கும். குரு பகவான் 7ஆம் வீட்டை பார்ப்பதால் எல்லாம் சரியாகும். குரு பகவானை வழிபாடு செய்து வர நல்லது நடக்கும். ரிஷப ராசிக்காரர்களே வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி ஜோதிடர். 4ஆம் அதிபதி சூரியன் 12இல் உச்சம் பெறுகிறார். வீடு சொத்து விட்டு வேறு வெளியூருக்கு வசிக்கும் நிலை ஒரு சிலருக்கு வரும். தாயாரிடம் இருந்த நீங்கள் தாயாரை விட்டு பிரிந்து வெளியூர் செல்லலாம். சிலர் 2இல் குரு இருப்பதால் தலைவர் ஆகலாம். நீங்கள் பிறருக்காக உதவி செய்யும் நிலை வரும். சூரியன் 12இல் உச்சமடைவதால் வெளியில் அலைச்சல் ஏற்படும். 12ஆம் அதிபதி 11இல் இருப்பதால் வெளிநாட்டில் உள்ளவர்களால் வருமானம் உங்களுக்கு வரும். தந்தையாருக்கு வைத்தியம் செய்யும் நிலை சிலருக்கு வரலாம். 2ஆம் அதிபதி நீசமானதால் குடும்பத்துக்காக செலவுகள் வரும். சிலருக்கு கண், காது, வாய் போன்ற இடங்களில் வியாதி வர வாய்ப்புள்ளது. நீங்கள் முருகன் வழிபாடு செய்தால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களே வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி ஜோதிடர். உங்கள் ராசிக்கு 11இல் சூரியன் உச்சம் பெறுகிறார். 3ஆம் அதிபதி உச்சமானதால் தைரியம் அதிகமாக வரும் நேரம். ராசிநாதன் நீசமானாலும் அவருடன் சனி பகவான் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறார். சுக்கிரனுடன் சூரியன் சேர்வதால் செலவுகள் ஏற்படும், ஆனால் சுப செலவுகளாக வரும். செவ்வாய் 10இல் இருந்து 4ஆம் வீட்டை பார்ப்பதால் சூரியன் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. தாயாருக்கு நரம்பு சம்பந்தமான வியாதி வர வாய்ப்புள்ளது. 3இல் கேது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். தந்தையார் வண்டியில் செல்லும்போது கவனமாக செல்லவும். வெற்றி வாகை சூடும் நேரம் இது உங்களுக்கு. கை, விரல், தோள்பட்டை வலி வர வாய்ப்புள்ளது. திருமணம் கைகூடி வரும். குழந்தைகள் வெளியூர் சென்று படிப்பார்கள். சிவன் பார்வதி வழிபாடு செய்தால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். கடகராசி நேர்களே வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி ஜோதிடர். 10இல் சூரியன் உச்சமானதால் கோயில் திருப்பணிக்கு உதவுங்கள். தந்தையாரின் மூலம் நமக்கு நல்லது நடக்கும். 2ஆம் அதிபதி 10இல் உச்சம். நல்ல விஷயத்தில் நம் எண்ணம் ஈடுபடும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறோம் நேரம் இது. 10இல் சுக்கிரன் சேர்வதால் குலதெய்வம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். போட்டியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். புதன் நீசமானதால் சனி பகவானுடன் சேர்வதால் சிலருக்கு வியாதி வரும். 12ஆம் அதிபதி நீசம், அதனால் கால் வலி, பாதம், நரம்பு சம்பந்தமான வியாதி வரலாம். விரயம் சிலருக்கு ஏற்படும். விரும்பியவர்கள் இப்போது பிரிய நேரலாம். பெற்றோர் சொல்லும் வாழ்க்கை துணையை நீங்கள் திருமணம் செய்வீர்கள். வேலையாட்களிடம் பிரியமாக நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி அன்பாக நடந்து கொள்ளுங்கள். காதல் கைகூடி வரும். நீங்கள் விரும்பியவரை ஒரு சிலர் கரம் பிடிப்பீர்கள். பெருமாள் வழிபாடு செய்தால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசி நேர்களே வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி ஜோதிடர். உங்கள் ராசி நாதன் உச்சம் பெறுகிறார். உங்களை விட்டு வெளிநாடு வெளியூர் சென்றவர்கள் உங்களை தேடி வருவார்கள். சொந்த ஊருக்கு வருபவர்கள் உங்களிடம் பிரியமாக நடந்து கொள்வார்கள். உங்கள் குழந்தைகள் உங்களை தேடி வரும் நேரம். 8இல் சனி பகவான் உங்கள் குடும்ப கிரகம் புதன் சேர்வதால் நீசம், அதனால் குடும்பத்தில் யாருக்கும் சரிவர பேச முடியாத நிலை வரலாம். பொறுமை காக்கவும். சூரியனுடன் 3ஆம் அதிபதி சுக்கிரன் சேருவதால் நல்ல உடை, பொன் பொருள் சேரும் நேரம் இது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பதால் அவருடன் செவ்வாய் சேர்வதால் சிலருக்கு
நோய் நொடியில் செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் சண்டை வர வாய்ப்புள்ளது. வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி உங்களை தேடி வரும். நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு பொன் பொருள் வரன் அமையும். பழைய தொழில் விட்டு புதிய தொழில் தொடங்கும் நேரம் இது. ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். கன்னி ராசிக்காரர்களே வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி ஜோதிடர். கன்னிராசி நேயர்கள், உங்கள் ராசிநாதன் நீசமானாலும் அவர் சனி பகவானுடன் சேர்வதால் 7லிருந்து அவர் உங்கள் வீட்டை பார்க்கிறார். அவருடன் செவ்வாயும் சேர்வதால் உங்கள் ராசிநாதன் பார்ப்பதால் எப்போதும் கோபமாகவே இருப்பீர்கள். 12ஆம் அதிபதி சூரியன், அவர் 8ல் உச்சம். அதனால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். செலவுகள் அதிகம் ஏற்படும், ஆனால் அதைவிட பல மடங்கு ஆதாயம் கிடைக்கும். அலைச்சல் ஏற்படும். செவ்வாய் நேருக்கு நேர் பார்ப்பதால் அடிக்கடி சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது. நிதானம் தேவை. ராகு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். 7ல் சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்வார். திருமணம் கைகூடி வரும் நேரம். குழந்தைகள் வெளியூர் சென்று படிப்பார்கள். நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்தால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி ஜோதிடர். 11ஆம் அதிபதி சூரியன் உச்சம் அடைகிறார். துலாம் ராசிக்காரர்கள் 11ஆம் அதிபதி 7ல் உச்சமானதால் மனைவி மூலம் வருமானம் வரும். மனைவிக்கு வெற்றி மேல் வெற்றி பெறுவார்கள். 6ல் சனி பகவானுடன் 12ஆம் அதிபதி புதன் சேர்வதால் உங்களுக்கு 12ஆம் வீட்டை பார்க்கிறார். வரவுக்கு மேல் செலவுகள் அதிகமாக வரும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு செல்வம் சேரும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். மனைவிக்கு மனநிலை சற்று பாதிக்கும் நிலை வரலாம். அதனால் நீங்கள் பொறுமை காக்கவும். சுக்கிரன் சூரியன் சேர்வதால் தலைநகரங்களில் உங்களுக்கு வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். உங்களை விட்டு பிரிய நேரும். 11ல் கேது இருந்து உங்கள் பணவரவு தடுக்கப்படுகிறது. அதனால் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்தால் நல்லது. திருமணம் நடக்கும். திருமணத்தில் செலவுகள் ஏற்படும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பார்கள். படிப்பில் கவனம் தேவை. நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்ல பலன் தரும். விருச்சக ராசி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி ஜோதிடர். 10ஆம் அதிபதி சூரியன் 6ல் உச்சம் பெறுகிறார். உங்களுக்கு தலைநகரங்களில் அலைச்சல் ஏற்படும். அவருடன் சுக்கிரன் சேர்வதால் 7ஆம் அதிபதி சுக்கிரன் சேர்வதால் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் தொழில் செய்யும் நிலை ஒரு சிலருக்கு வரும். ஒரு சிலருக்கு தொழில் மாறுதல் ஏற்படும். வேலை எதுவும் செய்யாமல் உங்களுக்கு ஊதியம் கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்கள் வாழ்க்கை துணை வெற்றி மேல் வெற்றி கிடைக்க நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். நாளில் ராகு இருப்பதால் தாயாரின் பேச்சை கேளுங்கள். வெளியூரில் செல்லும் போது யாரிடமும் கோபம் வேண்டாம். கவனம் தேவை. கெட்ட பெயர் வர வாய்ப்புள்ளது. 9ல் கேது இருந்து அவர் 4ஆம் வீட்டை பார்ப்பதால் வீட்டில் உள்ள பொருட்கள் களவு போக வாய்ப்புள்ளது. நீங்கள் எச்சரிக்கையுடன் இருங்கள். அதனால் யாரிடமும் எடுத்தறிஞ்சு பேசாதீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது அனைவருக்கும் அன்பு வைத்திருக்கிறார்கள். அதனால் நீங்கள் பொறுமை காக்கவும் அன்பாய் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு திருமணம் நடைபெறும் போது கவனம் தேவை. குழந்தைகள் படிப்பில் மீது அக்கறை காட்டவும். நீங்கள் வெளியூர் சென்று வேலை செய்யும் நிலை ஒரு சிலருக்கு வரலாம். ஸ்ரீ முருகப்பெருமான் வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்லது கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி ஜோதிடர். சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். 9ஆம் அதிபதி 5ல் உச்சம் பெறுவதால் தந்தையார் உதவியால் குடும்பம் நல்ல நிலைக்கு வரும் நேரம். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இதுவரை 7ல் குரு உங்களுக்கு ராசியை பார்த்து உங்களுக்கு நல்லது ஏதும் செய்யவில்லை என்று வருத்தப்பட்டவருக்கு இப்போது ஒரு பொன்னான நேரம் ஆரம்பமாகிறது. 4ல் சனி பகவான் இருந்து 10ஆம் வீட்டை பார்ப்பதால் நிரந்தர தொழில் உங்களுக்கு அமையும். எல்லாம் இனி இனிமையான காலம் வரப்போகிறது. 7ஆம் அதிபதி புதன் நீசமானாலும் மனைவிக்கு உடல்நிலை ஒரு சிலருக்கு பாதிக்க வாய்ப்புள்ளது. நரம்பு சம்பந்தமான வியாதி வராமல் இருக்க நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி ஜோதிடர். ராசிக்கு 8ஆம் அதிபதி சூரியன் உச்சம் பெறுகிறார். திடீர் பணவரவு வரும். யாரும் எதிர்பார்க்க முடியாத கைவிட்டு போனது என்று நினைத்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும். 2ல் ராகு இருந்து வாய் பேச முடியாமல் இருந்தவர்கள் இப்போது நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அதை கேட்கிறோம் என்று சொல்வார்கள். அரசியலில் வெற்றி பெறுவீர்கள். வெளியில் அலைச்சல் ஏற்படும்.
3இல் சனி இருந்து தைரியத்தை கொடுப்பார். அடிக்கடி தலை சுத்தல், மயக்கம் வரும். பிள்ளைகள் வெளியூர் சென்று படிப்பார்கள். 7இல் குரு வரப்போகிறார். மனைவிக்கு வேலை கிடைக்கும். 2இல் ராகுவும் 8இல் கேதுவும் இருந்து செலவுகளை கொடுப்பார். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. விநாயகர் வழிபாடு செய்தால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி ஜோதிடர். 7ஆம் அதிபதி சூரியன் உச்சம் ஆகிறார். அவருடன் சுக்கிரன் சேர்வதால் மனைவிக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிக்கும். 5இல் குரு இருந்து லக்கணத்தை பார்ப்பதால் செலவுகள் தடுக்கப்படுகிறது. ராசியில் ராகு, 7இல் கேது இருந்து செலவுகளை மருத்துவ செலவுகள் கொடுப்பார். இனி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இனி எல்லாம் நல்ல நிலைக்கு வரும். 8ஆம் அதிபதி புதன் நீசமானதால் பிள்ளைகளின் படிப்பில் கவனம் தேவை. தந்தையாருக்கு உடல்நிலை கவனம். ராசி அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பதால் குலதெய்வ வழிபாடு செய்தால் நல்ல பலன் தரும். அரசியலில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். 7ஆம் அதிபதி உச்சமானதால் வேலையாட்களிடம் அன்பாய் நடந்து கொள்ளுங்கள். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. வெளியில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். மீனராசி நேர்களே வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி ஜோதிடர். 2இல் சூரிய பகவான் உச்சமடைகிறார். 6ஆம் அதிபதி 2இல் உச்சமானதால் சாப்பாட்டுக்கு செலவு வராது. உங்களுக்கு சாப்பாடு விஷயத்தில் கவனம் தேவை. 3ஆம் அதிபதி சுக்கிரனுடன் சேர்வதால் ஆடைகள், அழகு சாதன பொருட்கள் சேரும். வெளியூர் பயணம் அடிக்கடி ஏற்படும். அரசியலில் நீங்கள் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் பெற வாய்ப்புள்ளது. தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. மனைவியின் மூலம் செலவுகள் ஏற்படும். குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள். பேச்சில் தடுமாற்றம் ஏற்படலாம். 12ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் திடீர் வெளிநாட்டு பயணம் ஏற்படும். வேலை உங்களை தேடி வரும். ராகு 10ஆம் வீட்டை பார்ப்பதால் வேலையாட்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். பேச்சில் கம்பீரமாக பேசும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்தால் நல்லது நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.